இங்க வந்து ஒரு பொண்ணு வீட்டோட டோரை ஓபன் பண்ணி வெளியில போலாம்னு நினைக்கிறா. அப்ப அந்த டோரை ஓபன் பண்ண உடனே நைட்டா வந்து மாறிடுது. ஏன்னா இதுன்னு பயத்துல டோரை வந்து க்ளோஸ் பண்றா. உடனே பாத்தீங்கன்னா பகலா வந்து மாறிடுது. இதனால ரொம்பவே குழம்பி போன இந்த பொண்ணு மறுபடியும் டோரை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றா. அப்பவும் அதே மாதிரி தான் நடக்குது. சரி எதுக்கும் டைமை செக் பண்ணி பார்க்கலாம்னு டைம் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா காலையில 9 மணி தான் ஆகுது. இதனால அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போய் அந்த டோரை ஓபன் பண்ணி வெளியில போறா. அப்ப வெளியில ஏதோ வித்தியாசமான சத்தமானது கேட்கவும் உடனே பாத்தீங்கன்னா பயந்து போய் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து ஓடி வந்துடுறா. வீட்டுக்குள்ள வந்த உடனே தன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி எனக்கு ரொம்பவே பயமா இருக்குதுன்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்றா. அவரும் வேக வேகமா பாத்தீங்கன்னா கிளம்பி வீட்டுக்கு வந்து வராரு. ஜன்னல் வழியா தன்னோட ஹஸ்பண்ட பார்த்த உடனே டோரை வந்து ஓபன் பண்ணலாம்னு வேகமா போறா. அப்படி ஓபன் பண்ணி பார்த்தா அப்ப ஏதோ ஒரு வினோதமான உருவம்னு பாத்தீங்கன்னா நடந்து வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியா தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வெளியில ஏதோ ஒரு உருவம் ஒன்னு நின்னுட்டு இருக்குதுன்னு சொல்லி பயமா இருக்குதுன்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவளோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அப்படி எதுவுமே இங்க இல்லையே, நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்குன்னு வந்து சொல்றாரு. இவனும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டோரை ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்த அந்த உருவமானது பாத்தீங்கன்னா அந்த டோர் பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கு. உடனே தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து மறுபடியும் அந்த உருவம் டோர் கிட்ட தான் நிக்குதுன்னு சொல்லி ரொம்பவே வந்து கத்துறா. ஆனா இவளோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்குன்னு சொல்லி அவகிட்ட இருக்கக்கூடிய கீயை வாங்கி டோரை பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி விட்டுறாரு. அந்த பேயும் பாத்தீங்கன்னா உடனே டோரை ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வர